நமக்கு ஏற்படக்கூடிய முன்னேற்றங்களா இருக்கட்டும், வெற்றிகளா இருக்கட்டும், ஏன் தோல்விகளுக்கு கூட நம்ம சிந்தனைகள் தான் முதன்மையான காரணமா இருக்கு. அப்படிப்பட்ட சிந்தனைகள நெகட்டிவாவும் சரி, பாசிட்டிவாவும் சரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு இங்க நெறைய சோர்சஸ் நம்மள சுத்தி இருக்கு. அதில நம்ம ஜென்ரலா சொல்லணும்னா, நம்மள சுத்தி இருக்கிற என்வைரன்மென்ட், இருக்கிற சொசைட்டி, நம்ம படிக்கிற விஷயங்கள், புத்தகங்கள், பார்க்குற மீடியா, நண்பர்கள், உறவுகள்னு நெறைய சொல்லிட்டே போலாம். இங்க இந்த வீடியோல நம்மள சுத்தி இருக்கிற பீப்பிள், அதாவது நம்ம பழகுற நண்பர்களா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். இவங்கள்ல சில பேர் நம்ம கூட இருக்கும்போது பெரிய அளவுக்கு நம்ம முன்னேறி போக முடியாது. இந்த வீடியோல நீங்க முன்னேறி போக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது விலகி நிற்க வேண்டிய 4 நபர்கள் பத்தி தான் பேச போறோம். இந்தந்த நபர்கள் கிட்ட இருந்து நீங்க விலகி இருங்கன்னு சொல்லும்போது, வாழ்க்கை முழுவதுமே அவங்க வேணான்ற அர்த்தம் கிடையாது. நம்ம ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல இருப்போம். அதாவது நம்ம இங்க இருக்கிற இடத்துல இருந்து நம்ம வாழ்க்கைய மாத்திக்க முயற்சி பண்ணிருப்போம், வளர முயற்சி பண்ணிருப்போம். நமக்கு எப்படி முன்னேறி போறதுன்னு தெரியாது. அந்த மாரி சூழல்ல இந்த நபர்கள விலக்க சொல்றேனே தவிர, வாழ்க்கை முழுவதும் இவங்க வேணான்றது கிடையாது. அண்ட் முக்கியமா இவங்கள பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, இவங்கலாம் மோசமானவர்கள்னோ, இவங்கலாம் நம்ம வாழ்க்கையில வேணும்னே வந்திருக்காங்க அப்படின்னோ கிடையாது. இதில் நான் சொல்ற நபர்கள் எல்லாரும் உங்க எதிரியா இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. அவங்க நம்முடைய உறவுகளா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், ஆஃபீஸ்ல உங்க கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், உங்களுக்கு நல்லது நினைக்கிற ஒரு வெல்விஷரா கூட இருக்கலாம். இவங்கெல்லாம் யாரும் தெரிஞ்சு இப்படி ஒரு விஷயத்த உங்க வாழ்க்கையில கொண்டு வரணும்னு நினைக்கல. அவங்கெல்லாம் அவங்கவங்க பாத்துல அவங்க தேவைகள் நோக்கி போயிட்டு இருக்காங்க. நீங்க அவங்க கூட இருக்கும்போது உங்களுடைய இலக்குக்கு அவங்க சம்மந்தப்படாத சூழல் இருந்தா மட்டும் இந்த பாதிப்பு ஏற்படும். நீங்க லைஃப்ல ஸ்டக்கா இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். ஆனா இங்க நம்ம ஃபோக்கஸ் பண்றது இப்படிப்பட்ட நபர்கள்கிட்ட இருந்து விலகி இருங்கன்றது. ஸோ இங்க சொல்லக்கூடிய நபர்கள் உங்களுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவா இருந்தா கூட இந்த டிரான்சிஷன் பீரியட்ல நீங்க அவங்ககிட்ட இருந்து விலகி நிற்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படிப்பட்ட நபர்களை நீங்க இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பழகுற ஆட்கள்கிட்ட இருந்து விலகி நிற்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் இருக்கலாம். அதில் சின்ன சின்ன டிப்ஸ் இந்த வீடியோவோட முடிவில் நான் சொல்லியிருக்கேன். இங்கே நீங்கள் முதல்ல விலகி இருக்க வேண்டிய ஆட்கள் அப்படின்றது லைஃப்பில் எதுக்கு எடுத்தாலும் கம்ப்ளைனிங்கை மட்டுமே முன்னிலைப்படுத்தி பேசக்கூடியவங்க. அவங்க ஆஃபீஸில் கூட வேலை செஞ்சாலும் சரி, இல்லை இன்னொரு உறவாக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, அவங்க சொல்கிற முக்கால்வாசி விஷயங்களில் குறைகள் மட்டும்தான் இருக்கும். அது அவங்களுக்கு ஏற்படுற குறைகளாக இருக்கலாம், இல்லை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நடந்துட்டுருக்கிற குறைகளை சுட்டி காட்டுறதா இருக்கலாம். மோஸ்ட்லி இவங்க எல்லாத்துக்குமே கம்ப்ளைனிங் மட்டும்தான் முன்னாடி வைப்பாங்க. இவங்ககிட்ட கொஞ்சம் கூட கிரேட்ஃபுல்லான மைண்ட் செட்டை நீங்கள் பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி ஆட்கள் கூட பழகும்போது நீங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்க நல்ல விஷயங்களை கூட வேறு விதமாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. உண்மையிலேயே அவங்க கூட பேசி முடிச்சுட்டு வரும்போது உங்கள் மனசு ரொம்ப ஹெவியாக இருக்கும். இவங்களுக்கு இந்த அபண்டன்ஸுன்ற மைண்ட் செட் எந்த இடத்துலையுமே இருக்காது. ஸோ குறைகளை மட்டுமே பார்க்கறதுனால இவங்க லைஃப்லேயுமே நிறைய அன்கிரேட்ஃபுல்லான விஷயங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க கூட நீங்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணும்போது, அது எப்படிப்பட்ட உறவாக இருக்கட்டுமே, தொடர்ந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமா அவங்க லைஃப்பில் பார்த்துட்ருக்கிற குறைகளை நீங்களும் பார்க்க ஆரம்பிப்பீங்க. பிகாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட பெர்செப்ஷன் அவங்களுடைய கம்ப்ளைனிங்கை பேஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எனர்ஜி நிறையா ட்ரெயின் ஆகும். நீங்கள் முன்னேறி போக நினைக்கும் போது இந்த மாதிரி ஆட்கள்கிட்டருந்து கண்டிப்பாக விலகி இருக்கணும். 2வது நபர்கள் யாருன்னா, இப்போ உங்களுக்குள்ள ஒரு பெரிய கனவு இருக்கும், லைஃப்பை பற்றின ஒரு பெரிய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், உங்கள் ஃப்யூச்சரை பற்றின ஒரு பெரிய ஐடியா இருக்கும். ஆனால் ஜஸ்ட் இவங்க கூட பேசி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அங்கே கான்வர்சேஷன்லேருந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரீம்ஸ் எல்லாம் தப்புன்னு தோணும். இவங்க நேரடியாகவும் சரி, மறைமுகமாகவும் சரி, உங்களுடைய இலக்குகளை கேலி பண்ணுற மாதிரியான விஷயங்கள் செய்வாங்க. இது நமக்கு கேலின்னு புரியாது. ஏன்னா நீங்கள் உங்களுடைய இலக்குகளை பேசும்போது அவங்களுடைய வே ஆஃப் ஸ்பீக்கிங் அப்படின்றது இந்த இலக்கை நோக்கி போகிறதுக்கு நீங்கள் தகுதி இல்லைனோ, இது காமனாக யாரும் பண்ண மாட்டாங்கன்னோ, இல்லை இப்படி பண்ணவங்க இந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னோ உங்களுடைய இலக்கை நோக்கின எல்லா விதமான அப்டக்கிள்ஸையும் அடுக்குவாங்க. இது அவங்க வேணும்னு பண்ணுறாங்கன்னு இப்போவும் சொல்லலாம். முதலே சொன்ன மாதிரி இது அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்க அது வேறு. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ட்ரீம்ஸ் அப்படின்றது தப்புன்றத அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நிறையா பேசுவாங்க. சில நேரங்களில் நம்மளை விட ரொம்ப ஏஜ்டான பீப்புள் கிட்ட நம்ம ட்ரீமை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கே உரித்தான பயத்தையோ இல்லை அவங்க பார்த்த தப்பான அனுபவங்களை நம்ம மேலே திணிப்பாங்கள்ல, அவங்கள கூட ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரீம் கில்லர்ஸ் தான் சொல்லணும். இது அவங்க செய்யும்போது உங்களை கெடுக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் கூட இருக்கலாம். அவங்களுக்கு உங்களுடைய எஜுகேஷன்லேயோ உங்களுடைய மெச்சூரிட்டிலேயோ டவுட்ஸ் இருக்கலாம், அதனால் இதை அவங்க சொல்லிகிட்டு இருக்கலாம். பட் இந்த மாதிரி ஆட்கள் கூட நீங்கள் பேசும்போது, முக்கியமாக அவங்க இலக்குகளை ஷேர் பண்ணும்போது அவங்க உங்களுக்குள்ளே நிறைய பயத்தை வச்சுருவாங்க. இப்போது நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் கலீக்கிட்ட வேற ஒரு கம்பெனி ஜாப் அப்ளை பண்ணியிருக்கேன், இங்கே போகலான்ட்டு இருக்கேன், இங்கே வெளியே போயிடலான்ட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு ஐடியா சொன்னீங்கன்னா நேரடியாக அதெல்லாம் போகாத அப்படிலாம் பண்ணாதன்னு சொல்ல மாட்டாங்க.
இங்கிருந்து நீங்கள் போனால் என்னெல்லாம் பிரச்சனை, இந்த கம்பெனிலேருந்து குவிட் பண்ண என்ன ப்ராப்ளம், மார்க்கெட் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு இவங்க நீங்கள் எடுத்துக்கிட்ட முடிவுக்கு பின்னாடி இருக்கிற வழிகளையும் பிரச்சனைகளையும் பேசுவாங்க. முதல்ல சொன்ன மாதிரி இவங்க யாருமே உங்களை நேரடியாக எதையும் பண்ண போகிறது இல்லை. ஆனால் உங்களுக்குள்ள நீங்கள் எடுத்துக்கிற முடிவுகளுக்கு பின்னாடி ஒரு தப்பான பெர்செப்ஷன் உருவாக்கிடுவாங்க. இந்த மூணாவது ஆட்கள் யாருன்னா, நம்மளை பற்றியோ அவங்கள பற்றியோ முன்னிலைப்படுத்தி பேசாமல் மோஸ்ட்லி அடுத்தவங்கள பற்றியும் அடுத்த சூழல்கள் பற்றியும் வேற ஒரு சம்மந்தமில்லாத விஷயங்களை பற்றியும் காசிப் பண்ணுறதா இருக்கட்டும், அதை பற்றின பிரச்சனைகளை பேசுகிறதா இருக்கட்டும், அது மட்டுமே முக்கியத்துவமாக அவங்க ரிலேஷன்ஷிப்பில் வச்சுருப்பாங்க. இவங்க கூட பேசுகிற எந்த ஒரு கான்வர்சேஷனுமே உங்கள் 2 பேரும் சம்மந்தப்பட்டிருக்காது அப்படின்றனால இவங்க கூட பேசுகிறது எல்லாமே கம்ப்ளீட்லி வேஸ்ட் ஆஃப் டைம். ஃபோக்கஸ் எதுவுமே உங்கள் லைஃப் கொடுக்க முடியாது. அண்ட் இவங்ககிட்ட முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய ட்ராமா உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வருவாங்க. இவங்க கூட நடக்கிற நிறைய கான்வர்சேஷன்ஸ் ஆர்குமெண்ட் சார்ந்தும் சண்டைகள் சார்ந்தும் தான் இருக்கும். பொதுவாக இவங்க கூட இருக்கும்போது ஏதோ ஒரு பதட்டமான சூழ்நிலை நீங்கள் உணர்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா ஒரு கைண்ட் ஆஃப் எமர்ஜென்சி, ஒரு ப்ராப்ளம், ஒரு கன்சர்ன், இஷ்யூ, இதை சுற்றி மட்டுமே அவங்க சிந்தனை அதிகமாக இருக்கிறதுனால இவங்க உங்கள் லைஃப் இருக்கிற வரைக்கும் உங்களால் பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியாது. ஸோ உங்கள் லைஃப் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கடைசியாக இருக்கிறது யாருன்னா, உங்கள் நேரத்தை கன்சியூம் பண்ணக்கூடிய ஆட்கள். இவங்களை உருவாக்குறதே நீங்கள் தான். ஏன்னா பொதுவாக நம்மக்கிட்ட ஒருத்தர் எவ்வளோ பேசணும், என்ன பேசணும், நம்ம கூட என்ன பவுண்ட்ரி இருக்குன்றதை நம்ம தான் நிர்ணயிக்கிறோம். உங்கள் லைஃப்பில் பெருசாக முன்னேற்றங்கள் நோக்கி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கும்போது நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கிற சில உறவுகள் உங்கள் நேரத்தையும் எனர்ஜியும் அதிகமாக கன்சியூம் பண்ணோம். இவங்க நிறைய இடங்களில் உங்களை டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபோன் பண்ணாட்டியும் இந்த டிரான்சிஷன் பற்றின விஷயங்கள்லாம் புரிஞ்சு இந்த பீப்புளை விளக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சு இதை பண்ணால் கூட உங்களுக்கு எவ்வளோ எமர்ஜென்சி இருந்தாலும் இவங்க உங்கள் மேலே நிறையா டிபெண்டன்சிஸ் வச்சுருப்பாங்க. இவங்க லைஃபோட ப்ரெசன்ஸை உங்கள் லைஃப்லேருந்து எடுக்கவே முடியாது. ஏதோ ஒரு வகையில் உங்ககிட்ட அறிவுரைக்காகவோ இல்லை ஒரு பிரச்சனையை ஷேர் பண்ணுறக்கோ தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாங்க. இவங்க மற்றவங்களிருந்து எங்கே ரொம்ப வேறுபடுவாங்கன்னா, நீங்கள் கான்ஷியஸாக உங்களை விளக்க நினச்சாலும் உங்கள் லைஃப்லேருந்து உங்களை விளக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய உங்களுக்கு புரிய வைக்கணும். நீங்கள் முதல் மாதிரி இல்லை, உங்கள் தேவைகள் நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க, உங்கள் லைஃப்பில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றத அவங்களுக்கு நீங்கள் நிறையா புரிய வைக்கிற மாதிரி இருக்கும். இவங்ககிட்ட ஈஸியாக நீங்கள் நோ இல்லை எனக்கு அவைலபிளாக இல்லைன்னு சொல்லிட்டு விலகி போயிட முடியாது. அதனால் இந்த 4 பேரில் இவங்கள தான் முக்கியமாக நீங்கள் சீக்கிரம் விளக்க முயற்சி பண்ணணும். இந்த பீப்புளெலாம் விளக்கிட்டால் லைஃப் மாறிடுமானா, இவங்ககிட்ட நீங்கள் விலகினாலும் இவங்க உங்களுக்குள்ள உருவாக்கியிருக்கிற அந்த இம்ப்ரின்ட்ஸ் வெளியே போகிறதுக்கு 2 to 3 months ஆகும். தொடர்ந்து மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் இல்லை மற்ற மீடியா டீடாக்ஸும் பண்ணும்போது இவங்களுடைய பெர்செப்ஷன், இவங்க திணிச்ச சில விதைகள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து கண்டிப்பாக விளையும். இங்கே இன்னொரு விஷயத்தை நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த மாதிரி பீப்புளை விளக்குறதுனால உடனே நம்ம செல்ஃபிஷாக இருக்கோம், இது தப்பு அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் இயற்கையாகவே ஜெயிக்கிறீங்க. எந்த விதமான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸும் இல்லாமல் இந்த வீடியோவில் வலியுறுத்தின மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாமல் நீங்களே ஜெயிச்சிங்கனாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கும் போது ஃபினான்ஷியலாக சரி, ரிலேஷன்ஷிப் வைஸ் சரி, வேறு எந்த முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும்போதுமே இந்த எக்ஸிஸ்டிங் சர்க்கிள் ஆஃப் பீப்புள் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. இது உங்கள் லைஃப்லேயே நீங்கள் பாஸ்ட்டில் போய் தேடி பாருங்கள். நீங்கள் வளரும்போது ஒரு செட் ஆஃப் பீப்புள் வாழ்க்கையிலேருந்து விலகிறது ரொம்ப நார்மல். அது சில நேரங்களில் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கலாம், சில பேருக்கு சிபிலிங்கே லைஃப்லேருந்து விலகி இருக்கலாம். வளர்ச்சியின் போது பீப்புள் விலகிறது நார்மல்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை அண்டர்ஸ்டாண்டிங்கில் வச்சுக்கிட்டு லைஃப்பில் அப்ளை பண்ண பாருங்கள். நான் கடைசியாக ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி பீப்புள்கிட்ட நீங்கள் போய் ப்ராக்டிஸில் இருக்கேன், நான் ட்ரான்சிஷனில் இருக்கேன், அவங்க கூட பேச மாட்டேன் தயவுசெய்து சொல்ல வேண்டாம். நீங்கள் பிஸியாக இருக்கிறதாகவும் முதல் மாதிரி உங்கள் வாழ்க்கை சூழல் இல்லைன்னோ உங்களை பிஸியாக வச்சுக்கிற மாதிரி நீங்கள் காமிச்சிட்டு இருந்தீங்கன்னாவே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பெர்செப்ஷன் சேஞ்ச் ஆகிடும். பொதுவாக உங்ககிட்ட வாரத்தில் 4 நாள் பேசுகிற ஃப்ரெண்டு நீங்கள் 2 நாள் தான் கால் எடுப்பீங்கன்னா அந்த கேப்பில் இன்னொரு நண்பர் உருவாக்கிப்பார். அதே உங்கள் உறவுகள் உங்களை ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, இவங்களை கூப்பிட்டா நமக்கு ஒரு ஆறுதல் கொடுப்பாங்க நம்பிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் உங்களை பிஸியாக காமிச்சிக்கும் போது உங்களுடைய ரொட்டீனை மாற்றிக்கும் போது இந்த பீப்புள் வேறு இடத்துல பார்க்க போயிடுவாங்க. யாரும் யாரையும் நம்பி இல்லை. அதனால் பீப்புளை விளக்குறது அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷன். இவங்களாம் ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, ஃபேஸ் வேல்யூ இருக்குது, இந்த மாதிரிலாம் நீங்கள் சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இல்லாமல் உங்கள் லைஃப்பை பெட்டர் பண்ணிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 6 to 8 months உங்களை கவனிங்க. இந்த மாதிரி பீப்புளை விலகி வச்சுட்டு உங்கள் இலக்கை நோக்கி வேலை செய்யுங்க. மாற்றங்கள் ரொம்ப வேகமாக இருக்கும். நன்றி.